புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு என்று சொல்லும் பொழுது பகவான் சூரியன் மேச ராசியில் வரும் பொழுது, அதாவது ராசி மீனத்திலிருந்து மேச ராசிக்கு வரும் பொழுது அந்த நேரத்துக்கு பேர் சங்கராந்தி. நம்ம மகர சங்கராந்தி அவ்வளோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேஷ சங்கராந்தி. அந்த நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இந்த வருஷம் நமக்கு 13ஆம் தேதி இரவில் சூரிய பகவான் மேச ராசிக்கு வருகிறார். ஆனால் இருவா இருக்கும் பொழுது நாம் 14ஆம் தேதி புத்தாண்டை கொண்டாடுவோம். இப்பொழுது நாம் 12 ராசிக்கு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷ ராசிக்கு 2024 இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார். சனி பகவான் 11வது பாவத்தில் இருக்கிறார். கொஞ்ச நாளில் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் வருகிறார். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், பணம் வந்து சேரும், நோய் நொடிகள் குறையும், பயம் குறையும், பண வருமானம் நல்லா இருக்கும். ஒரு வருஷமாக நீங்கள் கொஞ்சம் பயந்துன்னு இருந்தீங்க, ஏதாவது நடந்துடுமா, பதவி போய்விடுமா, எல்லா பிரச்சனைகள் நீங்கி. ஏனென்றால் குரு பகவான் 2ஆம் பாவத்திலிருந்து பார்க்குற பார்வை நோய் நொடியை குறைக்கும், விரோதிகளை குறைக்கும், பண வருமானத்தை கொடுக்கும், கர்மக்ஷேத்திரத்தை பெருசாக்கும். கர்மக்ஷேத்திரம்னா நாம் வேலை செய்கின்ற இடம் பெருசாகும். பெருசுனா பல பேர் நம்மளை சந்திப்பார்கள், நமக்கு நன்மையை செய்வார்கள், அதனால் நமக்கு நன்மையே நடக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பண வருமானம் பதவி இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம், நல்ல வருமானம் இருக்கும். நாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலம் என்று சொல்லலாம். பழைய கடன்கள் தீரும் காலம் என்று சொல்லலாம். திருமண வயதில் இருக்கின்ற ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற நேரம் என்று சொல்லலாம். படிக்கிற ஸ்டூடெண்ட் 1ஆம் கிளாஸ்லேருந்து எவ்வளோ பெரிய டிகிரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் சிஏவாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிற பசங்களாக இருக்கலாம், நன்மை நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான காலம். ஏனென்றால் ரிஷப ராசியில் குரு பகவான் வந்த பிற்பாடு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களுக்கு, எல்லா ராசியில் இருக்கிற பெண்களுக்கு நன்மை நடக்கும். அது விசேஷமாக மேசராசி பெண்களுக்கு 2ஆம் பாவத்தில், அதுவும் பெஞ்சாதகமாக இருந்து 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் வருகிற. எல்லோரும் சொல்லுவாங்க விரோதி வீட்டில் குரு வராரு, சொல்லட்டும், பண வருமானம் வரும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும், வேலைக்கு செல்றவர்களுக்கு அந்த இடத்தில் பேர் புகழ் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஐயா கொஞ்சம் ஏதாவது பரிகாரம் சொல்லி, ஏதாவது வேண்டாமா, ஒன்றும் தேவை கிடையாது. பரிகாரம் 12இல் இருக்கின்ற கிரகமான இந்த 6-12 இருக்கிற ராகு கேத்துக்காக கொஞ்சம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் தினமும் துர்காயின் ஸ்துதி பண்ண வேண்டும். அல்லது துர்கை ஆலயம் சென்று சிவப்பு மலர் வைத்து அங்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். எலுமிச்சை பழத்தில், அதுவும் ராகு காலத்தில் தீபம் ஏற்றாதீர்கள், பிரச்சனை அதிகமாகிவிடும். சாதாரணமான ஒரு தீபம், ராகு காலம் இல்லாத நேரத்தில் தீபம் என்னைக்கு ஏற்றணும், உங்களுக்கு எப்போ மனசு இருக்கு அப்பப்போ, ஆண் பெண் எப்போனாலும் போனால், தெய்வத்துக்கு எந்த நாளும் கிடையாது. ஆனால் முடியவில்லை என்ற வேலை அதிகமாக இருக்குது, வேலை டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க
கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் இந்த புத்தாண்டு அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கின்ற புத்தாண்டு வரைக்கும் உங்களை காப்பாற்றும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷப ராசிக்கு ஒரு 5 நாள் பொறுத்து குரு பகவான் மாறி போகிறார். குரு பகவான் மாறும் பொழுது இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த மன பயம், ஆரோக்கியம் கெடுதல் எல்லாமே குறையும். ஏனென்றால் 12 இருந்த குரு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுத்தது, பயத்தை கொடுத்தது, மன கஷ்டத்தை கொடுத்தது எல்லாமே இப்போ நீங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது செய்கின்ற முயற்சியால் உங்களுக்கு பேர், புகழ், பணம், வசதி எல்லாம் வந்து சேரும். பயம் நீங்கும். ஐயா, சில பேர் சொல்லுவாங்க, குரு ரிஷப ராசிக்கு நல்லவர் இல்லையே, என்ன செய்கிறது? 8ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆயிடுச்சு, 11வது பாவத்துக்கு அதிபதி ஆயிடுச்சு, பாதகாதிபதி ஆயிடுச்சு. ஐயா, அந்த பாதகாதிபதி இருந்தாலும் 12 செய்த தொல்லைகளிலிருந்து இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அதாவது இப்பொழுது செய்கின்ற நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. ஏனென்றால் குரு பகவான் ராசியில் வரும் பொழுது 5வது பாவத்தை பார்க்கும், 7வது பாவத்தை பார்ப்பார், 9வது பாவத்தை பார்ப்பார். 5வது பாவம் பேர், புகழ், வாரிசு எல்லோரும் நல்லா இருப்பாங்க. 7ஆம் பாவம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் குறையும், மன கஷ்டங்கள் குறையும். 9வது பாவத்தை பார்க்குறார். தெய்வ தீர்த்தனம், கோவில் போவீங்க, உங்கள் குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுக்கு தைரியம் வரும், யாத்திரைகளுக்கு செல்வீர்கள். திருமணம் ஆவாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரிகளுக்கு விசேஷமாக லாபமான நேரம். கலைஞர்களுக்கு புது முயற்சி வெற்றி கொடுக்கும் என்று சொல்லுவேன். பெண்களுக்கு வேலைக்கு செல்கிற விசேஷமான பெண்களுக்கு பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம். படிக்கிற வாரிசுகளுக்கு, ஆண் பெண் யார் இருந்தாலும் எந்த கிளாஸில் இருந்தாலும் அவர்களுக்கு போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரிசல்ட் நல்லாயிருக்கும், மனதைரியம் இருக்கும், தைரியமாக எழுதுவீங்க, நான் பாஸ் ஆகிடுவேன், முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு பேசுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு விட்டு போன உறவுகள்னால், சில பேருக்கு வீட்டிலேயே சில பேர் உங்களை விட்டு போயிட்டாங்க, பேச மாட்டாங்க, ஐயோ இவங்ககிட்ட போனால் அவன் பணம் வாங்குவான், பணனை கேட்பான், கடனை கேட்பான், அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாமே கொஞ்ச நாளில் உங்களை மதிப்பாங்க. உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்பா எனக்கு இந்த வேலை செய்து கொடு, எனக்கு இதனால் நல்லது நடக்கும், நான் உனக்கு என்ன வேணும் அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குது, அது எங்களுக்கு சேல் பண்ணுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏனென்றால் குரு பகவான் பார்க்குற நேரத்தில் அங்கே இருக்கின்ற சகல பிரச்சனைகளை குறைப்பார்கள். ராசியில் குரு இருக்கு இல்லையா, அது நல்லதே செய்யும். 10வது இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுடைய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், செலவுகளை குறைக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் தந்தை தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்க. பரிகாரம்: வியாழக்கிழமை பசுவுக்கு சேவை செய்யுங்க, வெல்லம் அல்லது வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி விட்டு வாருங்கள். ஆஞ்சநேயர் காலில், அதாவது சிந்தூரம் வைக்கிற ஆஞ்சநேயராக இருந்தார்னா ஆஞ்சநேயர் காலில் இந்த சிந்தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் சொஸ்திக்கு வரீங்க. தினமும் ஒரு பொட்டு சிந்தூரம் பொட்டை வையுங்கள். நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.
மிதுனம். மிதுன ராசி நேர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மையே செய்யும் என்று சொல்வேன். ஆனால் குரு மாறின பிற்பாடு உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத யாத்திரைகள் அதிகமாக இருக்கும், ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். வீணாக செலவை செய்யாதீர்கள். ஏனென்றால் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்களாக போய் சிக்கலில் எங்கேயாவது மாட்டிக்கூடாது. வீண் செலவு பண்ணாதீங்க. வருமானம் வருது அகங்காரத்தில் வந்துடாதீங்க. அகங்காரத்தில் வந்துட்டீங்கன்னா செலவு அதிகமாகும். ஏனென்றால் 12வது பாவத்தில் ஆரோக்கியமும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் இல்லை, டைமில் சாப்பாடு சாப்பிடலை அப்படின்னா உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான நோய் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆரம்பிக்கும் என்று சொல்லலாம். செலவு என்று சொல்லும் பொழுது அதான் சொன்னேனே, அகங்காரம் வருமானம் வந்துடுச்சு, அகங்காரத்தில் செலவு செய்தீங்கன்னா 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஃபினான்ஸ் டைட் ஆகிடும். அதனால் பண்ணாதீங்க. சனி பகவானின் அருள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணி, வேலை இல்லாதவர்களுக்கும் இப்போ வேலை கிடச்சின்னு இருக்குது. அந்த பதவியில் அந்த வேலையில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அகங்காரம் பண்ணி விட்டுடாதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல காலம். வெளிநாட்டு தொடர்பு வியாபாரம் செய்கிறவர்கள் வெளிநாட்டிலேருந்து வர பொருளை அடுத்த மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்த்து வாங்க வேண்டும், அல்லது வீணான பொருள்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞர்களுக்கு நல்ல காலம். வேலை அதிகமாக இருக்கும். வருமானம் உங்களுக்கு தேவையுள்ள வருமானம் கண்டிப்பாக வரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவி இருக்கும். ஆனால் சில காலங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல போய் பார்ட்டியை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அங்கே இருக்கிற கேடர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, அங்கே அனுப்புவாங்க. பெண்களுக்கு நல்ல காலம், நல்ல பதவி. ஆனாலும் நல்ல காலம் நல்ல பதவி இருக்குது, ரொம்ப செலவு பண்ணாதீங்க. வீட்டில் தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடாதீர்கள், அல்லது வீண் செலவு அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டில் சிறிய சிறிய மனக்குழப்பங்கள் இருக்கும். ஸ்டூடெண்ட் ரொம்ப கவனித்து, அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் யாராவது எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ரொம்ப உஷாராக நல்ல முயற்சியுடன் கடுமையாக படித்தால்தான் நல்ல ரிசல்ட் வரும். மே மாதத்துக்கு முன்னே எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட் 100% நல்ல ரிசல்ட்டோடு பாஸ் ஆவாங்க. மே மாதத்துக்கு அப்புறம் எழுதுகிறவங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வீட்டில் திருமணம் நடந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்போ 2 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நீங்கள் அப்பா வீட்டுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பேச வேண்டும், அல்லது வீணாக சண்டை நடக்கும். திருமணம் தடை இருக்கின்றது. அடுத்த மாதத்துலேருந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணத்தில் ஒரு சிறிய தடை இருக்குது. 1 வருஷத்தில் உங்களுக்கு முயற்சி நிச்சயமாகும், ஆனால் கல்யாண நேரம் கிடையாது என்று சொல்லலாம். நீங்கள் வெளியே செல்லணும் என்று நினைத்தால் கண்டிப்பாக போகலாம். ஆனால் அங்கேயும் நீங்கள் கவனித்து பேச வேண்டும். தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கூடாது. டைமோட டைம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். முதல் பரிகாரமாக ஃபார் யுவர் ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னே வெல்லம் சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெல்லத்தை வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. அதனால் டைஜஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும். 1. 2வது பரிகாரமாக, கோயில் போக முடியல, வெளியே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கோயில் இல்லை அப்படின்னு இருந்தால் ஓம் குருவே நமஹ, இல்லைன்னா ஓம் காம் கிரீம் குரு ஷ குருவே நமஹ, ஓம் காம் கிரீம் குரு ஷ குருவே நமஹ, இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும்.
வியாழக்கிழமை கண்டிப்பாக ஜபிக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் அரச மரம் இருந்தால் வியாழக்கிழமை கண்டிப்பாக அங்கே சென்று ஒரு தீபத்தை எடுத்து அங்கே ஏற்றிட்டு பிரார்த்தனை செய்து அரச மரத்தை ஒரு தடவை சுற்றி விட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் தீர்ந்து இந்த ஆண்டு உங்களுக்கு சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். கடகம். கடக ராசி நேர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மை செய்யும். தைரியமாக இருங்கள். ஏனென்றால் கொஞ்ச நாளில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் வருகிறார். இப்பொழுது நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா கடுமையாக உழைத்தீர்கள். அதோட ரிசல்ட் இப்பொழுது உங்களுக்கு லக்ஷ்மியாக வந்து சேரும், பணமாக வந்து சேரும். ஏனென்றால் குரு பகவான் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பார், நல்ல முயற்சியை பார்ப்பார், 5வது பாவத்தை பார்ப்பார். உங்களுடைய பேர் புகழ், உங்களுடைய வாரிசுகள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. மனைவி ஸ்தானம், வியாபார ஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வீட்டில் இருந்த பிரச்சனைகள், விவாதங்கள் எல்லாமே குறையும். பல பேர் சொல்லுவாங்க, 8ல் சனி இருக்கு ஐயா. 8ல் சனி 8ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 8இல் இருக்கும் பொழுது நோய் நொடியை குறைக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும். இங்கேயும் அங்கேயும் சுற்ற வேண்டியது இருக்கும். ஆனால் பண வசதி இருக்கும் பொழுது பாருங்கள், சில பேர் சொல்லுங்க, நான் சைக்கிளில் போகிறேன், கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு பணம் வந்ததுன்னா பைக்கில் போவீங்க, கஷ்டம் குறையுது இல்லையா? ஆனால் அந்த போகிற வர டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த குரு உங்களை காப்பாற்றும் என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல வருமானம் இருக்கும், பேர் புகழ் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள் என்று இருந்தால் உங்களுக்கு அங்கே ப்ரமோஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல காலம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்வேன். ஏதாவது நீங்கள் முயற்சி செய்து இந்த எலெக்ஷனில் நின்னீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, ஒன்றுமே ரிசல்ட் வராது, நான் சொல்ல வெற்றி காண்பீர்கள் என்று சொல்வேன். பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, பேர் புகழ், பண வசதி, ஆனால் வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். சில நேரம் தேவையில்லாத வேலை, வருமானம் இல்லாத வேலையும் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தால் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் வேலைக்கு செல்றீர்களானால் உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் டைம் அதிகமாக வாழும். 5 மணிக்கு வீட்டுக்கு வர்றதுன்னா 7 மணிக்கு வருவீங்க, கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட், நல்ல படிப்பீர்கள், நல்ல ரிசல்ட் வரும், தைரியமாக இருக்கலாம். ஆனால் 8இல் சனி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் எந்த ராசி இருந்தாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் டைமோட டைம் சாப்பிட வேண்டும், டைமோட டைம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் கம்மியாக வரும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் உடைய 3வது பார்வை கர்மக்ஷேத்திரத்துக்கு இருக்கின்றது, 2ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. இந்த கர்மக்ஷேத்திரம் என்று சொல்லும் பொழுது வேலை செய்கின்ற இடம், அது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் என்று சொல்லும் பொழுது கடகராசிக்காரர்கள் தினமும் பகவான் சிவநாம ஜபம் செய்ய வேண்டும். நமசிவாய, ஓம் வேண்டாம், நமசிவாய 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 ஜபம் செய்ய வேண்டும். பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்க வேண்டும். முடிஞ்சால்
ஹனுமான் சாலிசா படிங்க. முடிஞ்சால் என்ன இருக்கும், ஒரு 5 மினிட்ஸில் படிச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம டிவி பார்க்குற நேரத்தில், சும்மா ஃபோன் பார்க்குற நேரத்தில் ஹனுமான் சாலிசா படிக்கலாம். ஆனால் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் மனசுடன் சாந்தமாக உட்கார்ந்து கடகராசிக்காரர்கள் கிழக்கு திசையை நோக்கி பூஜை செய்தார்களானால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வெற்றியும் பணத்தையும் கொடுக்கும். நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வருஷம், இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல பேர் புகழ், நல்ல முயற்சி, கடுமையாக உழைப்பீர்கள், பல கடனை கூட ரிட்டர்ன் கொடுத்துடுவீர்கள். அதாவது இன்னொரு 100 பேரை பார்க்கலாமா, தைரியமாக அவங்கள சந்திக்கலாமா, அவங்க வியாபாரம் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்கள போய் பார்க்கலாம், அவங்கள போய் சந்திக்கலாம், நம்ம ப்ராடக்ட் பற்றி பேசலாம், நம்ம நல்ல முயற்சி செய்யலாம் என்ற தைரியம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசி மாறுவார். ராசி மாறின உடனே ஐயோ 10ல் குரு வருது அந்த மாதிரி பயப்படாதீர்கள். இதுதான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றி கொடுக்கும். ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதான் சொன்னேன், 10 பேரையும் பார்க்கலாம், சந்திக்கலாம், வேலை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்முடைய ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ இல்லையோ, ஆனால் தைரியமாக போய் சந்திப்பீர்கள். வாங்க ஐயா, சார் ஐ ஹேவ் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய சகல முயற்சியில் வெற்றி நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் இராக இருந்தால் அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், நீங்கள் கம்மியாக பேச வேண்டும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு உங்களுடைய ட்ராயருடைய கீ சாவி எல்லாமே உஷாராக எடுத்து வைக்க வேண்டும். வேலை டைம் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தாலும் நன்மையை செய்வார். பாருங்கள், நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய அட்வைஸ் கேட்கும் பொழுது அவள் எல்லோருடைய அட்வைஸ் கேட்ட பிற்பாடு சாந்தமாக தனியாக உட்கார்ந்து யோசனை செய்ய வேண்டும். ஏனென்றால் கூட இருக்கிறவங்க நம்ம எதிர்க்க பேச முடியாது, அதனால் நமக்கு தலையை ஆட்டுவாங்க, அது நமக்கு நன்மை செய்யாது. ஏனென்றால் 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று சொல்லி உண்மையை பேசாமல் பொய்யை பேசி விடுவார்கள் யார் இருந்தாலும். அதே மாதிரி வீட்டிலையும் நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாமே சரி சரி என்று சொல்லி உங்களை மாட்டி விடுவார்கள். நீங்கள் பெண்களாக இருந்து வேலைக்கு செல்கிறீர்கள், உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஆனால் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக வைக்க வேண்டும். அரசியல்வாதிக்கு சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருப்பீங்க, தைரியமாக படிப்பீர்கள். திருமணம் நடக்கின்ற ஆண் பெண் யாராவது வீட்டில் இருந்தால் இந்த நேரம் பேச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். என்றால் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நன்மையே செய்யும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பாருங்கள். பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமாக தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். 2வது பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய குலதேவி குலதேவதா உங்களுடைய குல தெய்வம் யாருக்கோ அதை கண்டிப்பாக கவனித்து அதை அவர்களுடைய டேட் டைம் மாதம் வருது இல்லையா, நாள் நட்சத்திரம் அந்த நேரம் கரெக்டாக அவங்களுடைய பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அரச மரமும் உங்களுடைய குருவை பூஜை செய்ய வேண்டும். அரச மரத்தை வேலைக்கிழமை பூஜிக்க. உங்கள் குரு யாராவது இருந்தாங்களா அவங்கள வேலைக்கிழமை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு துணி, மஞ்சள் கலர் ஸ்வீட், வாழைப்பழம், வெல்லம், மஞ்சள் கலர் துணி எல்லாமே வைத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பரிகார ரூபமாக அவருக்கு சில காசுகளை கொடுத்து, உங்களுடைய வசதி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுக்கலாம். 1 ரூபாயும் கொடுக்கலாம், 1 லட்சமும் கொடுக்கலாம், 1 கோடியும் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி விட்டீர்களானால் சிம்ம ராசிக்காரர்கள்
சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். கன்னி கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏனென்றால் சனி பகவான் சத்ரு சங்கார யோகத்தில் இருக்கிறார். விரோதிகள் குறைவார்கள். குரு பகவான் ராசிக்கு 9வது பாவத்தில் வருகிறார். அதனால் தைரியமாக இருப்பீர்கள். ராசியில் கேத்துருக்கு பயப்படாதீர்கள். அந்த கேத்துக்கும் குரு பார்வை வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு பேர் புகழ் மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கும். வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்த பல கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாமே தீரும். வியாபாரிகளுக்கு பேர் புகழ் இருக்கும். உங்களுடைய விரோதிகள் உங்களை எப்படி பிரச்சனையை கொடுத்தார்களோ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் உங்கள் எதிரிலேருந்து டிஸ்போஸ் ஆகிடுவாங்க. எதிரில் இருக்க மாட்டார்கள். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது விரோதி எதை செய்தால் நாம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ஷனே எடுக்கக்கூடாது. அப்படி செய்தோமானால் அந்த விரோதி பற்றி சிந்தனை செய்யாமல் இருந்தாலே அவர்கள் மாண்டு விடுவார்கள், காணாமல் போயிடுவாங்க. இதுதான் சனி பகவான் செய்ய வேண்டிய நன்மை உங்களுக்காக. ஆனால் சனி பகவான் 12வது பாவத்தை பார்க்குறார். நைட்டு தூங்கும்போது வீணாக பேசக்கூடாது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ் பணம் வசதி எல்லாம் இருக்கும். இன்டர்நேஷ்னல் நேஷ்னலில் உங்களுக்கு வெற்றி பேர் புகழ் இருக்கும். தெய்வ தீர்த்தம் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைக்கு செல்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமணம் இருக்கின்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லோருக்கும் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். அந்த உங்கள் ஜாதகத்தில் தசை காலம் நல்லாக இருந்தால். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞராக இருந்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும், பேர் புகழ் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் நல்ல ரிசல்ட், நல்ல முயற்சி. நீங்கள் இந்த நேரம் வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்று முயற்சி செய்து அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அங்கேயும் பேர் புகழ் இருக்கும். இண்டஸ்ட்ரி ஏதாவது வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் அங்கேயும் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். உங்கள் குலதெய்வத்தில் ஆசீர்வாதம், இந்த குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் இந்த நேரத்தில் செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய சகல முயற்சியில் கன்னி ராசிக்காரர்கள் வெற்றி பெறதுக்கு பூர்ண வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்றுங்க, கன்னிராசி பெண்களுக்கு ஒரு விசேஷ நல்ல காலம் என்று சொல்லி. ஏனென்றால் குரு பகவானின் பார்வை 5வது பாவத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது வாரிசு உருவாகிற நேரம் இருக்கும்மா. வாரிசு உருவாகிற நேரம் இருக்குது. அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. நல்ல குழந்தை உங்களுக்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தினால உருவாகும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, கன்னி ராசிக்காரர்கள் பரிகாரமாக பகவான் தினமும் பகவான் விநாயகரை கும்பிடணும். ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ, ஓம் கங்கணபதே நமஹ விநாயகரை கும்பிட வேண்டும். ஆனால் ராசியில் கேத்து இருக்கா, அதோடைய பிரச்சனையும் குறையும். அதனால் விநாயகரை கும்பிட பிரச்சனை குறைங்க. முடியல, தினமும் செய்யலை, துணி துவைக்கும் போது, குளிக்கும் போது, சாப்பிடும்போது, தூங்குறதுக்கு முன்னையும் விநாயகரை நினச்சி கொண்டே இருக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாகவே கன்னி ராசிக்காரர்கள் விநாயகரை கும்பிட வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விநாயகரை கும்பிடுவோம். புதன்கிழமை அருகம்பில்லு, ஸ்வீட்டு, 2 வாழைப்பழம். இப்போ கொய்யா சீசன் இருக்குது, 2 கொய்யாப்பழம், ஜம்பு ஃபல் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக்கிறது. அதை எடுத்து போய் விநாயகருக்கு வைத்து பூஜை செய்து ஒரு பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு, எவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லோருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, 2024 இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த புத்தாண்டு ஆரம்பத்தில் ரொம்ப விசேஷமாகவும் நல்லாவே இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால்
கொஞ்ச நாள் பொறுத்து மாறுகின்ற குரு பகவான் 8ஆம் பாவத்தில் வருகிறார். பணம் கொஞ்சம் டைட் ஆகும், வேலைகள் அதிகமாகும், டைம் கன்சியூமிங் வேலைகள் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார், ஆனால் குரு பகவான் உங்களுக்கு விரோதிகளை வளர்ப்பார். ஆனாலும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு இருக்குது. அதனால் உங்கள் தேவை இருக்கிற பணம் குறையாது, செலவுகள் குறையும், சுபகாரிய செலவுகள் நடக்கும். உங்களுக்கு மாதம் 1 லட்சமா 1 லட்சம், 1 கோடியா 1 கோடி, ஆனால் 1 கோடி 10 லட்சம் மீறும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 10,000 மாதத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கரெக்டாக 10,000 வரும். 11,000னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குரு 8இல் இருக்கும் பொழுது அது கொஞ்சம் பணத்தை டைட் பண்ணும். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுடைய முயற்சியை செய்து கொண்டு இருக்க வேண்டும். முயற்சியை செய்து கொண்டு இருந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர்ற பொருள்களை கவனிக்க வேண்டும். சரியான டைமுக்கு அது வருதா டெலிவரி என்று கவனிக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு செல்றவராக இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக டைம் வேலைக்கு போகணும். கொஞ்ச நேரம் அதிகமாக தூங்கி அப்புறம் போனால் அது பிரச்சனையாகும், பாஸுக்கு உங்களுக்கு வீணான பிரச்சனை உருவாகும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். 8ஆவது பாவத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மையை செய்வார், சனி பகவான் நன்மையை செய்கிறார். ஆனால் உங்கள் கணவர் கூட வீணாக பேசக்கூடாது. சனி பகவானின் பார்வை 7ஆம் பாவத்துக்கு இருக்கும் பொழுது நீங்கள் வீணாக பேசிவிட்டால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கு வீணாக சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. கலைஞர்களுக்கு இந்த காலத்தில் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், பேர் புகழ் இருக்கும், ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் விசேஷமாக நல்லா இருக்கும், ஆனால் அவங்க நினைத்த அளவுக்கு அவர்களுக்கு பணம் சேராது. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு இந்த பதவி வந்தால் இவ்வளோ கோடி வந்துடும் அப்படின்னு நினச்சி செலவு பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வசதி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ராகு கேத்துவுடைய பொசிஷன் சரியாக இல்லை இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத இடத்துக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் பார்ட்டி கேரக்டர் பாருங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது சரியாக செஞ்சாங்களா, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் இவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். குரு பகவான் மாறிட்டாலும் நல்லா இருக்கும், ராகு கேது சனி மாறிட்டாலும் நல்லாவே இருக்கும். ஆனால் கண்டிஷன் அப்ளைஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. ரொம்ப நேரம் தூங்கிட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ரிசல்ட்டை சக்குன்னு 95லேருந்து 75க்கு கொண்டுட்டு வந்துடுவார். காலைல சீக்கிரம் ஏந்திரிக்கணும், 6 மணிக்கு முன்னே ஏந்திரிக்கணும். ஏனென்றால் சூரிய பகவானுடைய ஒளி வர்றதுக்கு முன்னே ஏஞ்சிட்டு படிச்சுட்டு குளிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் குளிக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 8 மணிக்கு முன்னே ரெடி ஆகிடணும். நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக 8 மணிக்கு முன்னே ரெடி ஆகிடணும். ஏனென்றால் இந்த துலா ராசியில் சூரியன் நீச்சம் அடிக்கிறார் எப்பொழுதுமே. ஆனால் அதனால் அந்த சூரியனுடைய ஒளி வர்றதுக்கு முன்னே நீங்கள் ரெடி ஆகணும். அப்போ தான் உங்களுடைய ரிசல்ட் நல்லாவே இருக்கும், பேர் புகழ் நல்லா இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்து இண்டஸ்ட்ரியை கவனிக்கிறீங்க, ஏதாவது இண்டஸ்ட்ரியை கவனிக்கிறீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலத்தில் உங்களுடைய மிஷினில் கன்வேயர் பெல்ட்டு மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு இருந்தாலும், உங்களுக்கு பெயிண்டிங் செய்கிற காலமாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அவாய்ட் சம்திங். வாட் இஸ் தட்? என்ன அவாய்டு பண்ணணும் அப்படின்னா, பெயிண்டிங்காக போகும் பொழுது வடக்கு திசை ஃபேக்ட்ரி எல்லாம் இருந்ததுன்னா தே ஷுட் அவாய்ட் கலர் ரெட் கலரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாமல் ரெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் சவுத்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னா தே ஷுட் அவாய்ட் கலர் ப்ளூ கலரை அவாய்ட் பண்ணது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்?
பரிகாரம். எல்லா துலா ராசிக்காரர்கள், அதாவது நீங்கள் கலைஞராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது வெல்லத்தை சாப்பிட்டு படுக்க வேண்டும். தினமும் பசுவுக்கு வெல்லமோ அல்லது வாழைப்பழமோ அல்லது அகதிக்கீரை கொடுக்க வேண்டும் தினமும். சரி, எங்கள் ஏரியாவில் பசுவே இல்லை, என்ன செய்கிறது? கௌசாலைக்கு போங்க. முடியவில்லை, இல்லை ரொம்ப தொழுவாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இல்லாத இடத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய வீட்டில் சில பணத்தை எடுத்து செலவுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. இது அதுக்கு செலவு பண்ணுறேன், கௌசாலைக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு போட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ, ஓம் குருவே நமஹ இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே போங்க. நீங்கள் சிட்டியில் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தீஸ்வரர் கோயிலுக்கு வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. எப்போ போகணும் சார்? காலையில் சாயந்தரம், உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ போயிட்டு வாங்க. என்ன கொண்டுட்டு போகணும், உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொண்டுட்டு போங்க. அங்கே போய் ஒரு தீபத்தை மாத்திரம் ஏற்றிட்டு சாந்தமாக பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் துளாராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு இந்த புத்தாண்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். விரோதிகள் குறைவார்கள், அலைச்சல்கள் இருக்கும். பயத்துடன் இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பயத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். விரோதிகள் அதிகமாக இருக்கு, என்னடா ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க நினைச்சதுக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிட்டது என்று சொல்லலாம். கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும், வியாபாரம் நடக்கும், பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால் ஆஹா பரவாயில்லப்பா, பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. கண்டிப்பாக சொல்வீங்க. தைரியமாக இருங்கள். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. சில பேர் மனசில் கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம்லாம் இப்போ நீங்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். வியாபார ஸ்தானத்தில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது முயற்சினால் ஒரு இடத்துல தண்ணி வர்றது நின்றுடுச்சு, போரிங்கு, இன்னொரு இடத்துல போரிங் போடுவீங்க. அதுதான் உங்களுடைய சனி. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்றவர்கள் புது இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும் தவிர கெடுதல் நடக்காது. சில பேர் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம் என்று நினைத்தவர்களுக்கு புது இடத்துல வியாபாரத்தில் நல்ல முயற்சியும் புது இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகள் வெற்றி காண்பார்கள். அரசியலில் பேர் புகழ் இருக்கும். நினைத்தலேருந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எலெக்ஷனில் நின்னீங்கன்னா, விருச்சிக ராசியாக இருந்து எலெக்ஷனில் நின்னீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஒரு 10,000 ஓட்லேருந்து ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக 20,000 ஓட்டில் ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் தசையும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் ஒரு கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தீர்ந்து உங்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். ஸ்டூடெண்ட்டுகள் நல்லா படிப்பார்கள். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு நல்ல காலம், பெண்களுக்கு விசேஷமாக நல்ல காலம் என்று சொல்லுவேன். ஸ்டூடெண்ட் வில் கெட் குட் ரிசல்ட். எல்லா ஸ்டூடெண்ட்களுக்கும் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம், சனி பகவானின் பரிகாரம் செய்ய வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்கணும். தினமும் படிக்கணும் ஹனுமான் சாலிசா. ஆமாம், ஹனுமான் சாலிசா தினமும் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை எள் எடுத்து, கருப்பு எள் எடுத்து உங்கள் மேலே சுற்றிட்டு 7 தடவை, அது சோறுலேயோ இட்லிலேயோ
உப்மாலியை வச்சு காக்கா கொடுக்கணும். ஐயோ காக்காவே இல்லை, நான் இடபாது போனால் அங்கே சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் காக்காவே இல்லைங்க எங்கள் ஏரியாவில், என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் உளுந்து வடையை வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்க, நாய்களுக்கு கொடுங்க, பட்சிகள் பறவைகளுக்கு 7 விதமான தானியத்தை வைத்து அவங்களுக்கு அந்த 7 விதமான தானியம் போட்டு கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்கு ராசியாதிபதியான கிரகம் இப்பொழுது நல்ல நிலைமை இருக்கிறார். நல்ல விசேஷமான இடத்துலேருந்து அவர் 6வது வீட்டுக்கு, சத்ரு வீட்டுக்கு செல்கிறார். என்னப்பா இந்த மாதிரின்றீங்க? சத்ரு வீட்டுக்கு செல்கிறார், ஒன்றும் ஆகாது. 6ஆம் பாவத்தில் உங்கள் ராசியாதிபதி போகும் பொழுது உங்களுக்கு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் குருவின் பார்வை 12வது பாவத்துக்கு இருக்கு, குருவின் பார்வை 10வது பாவத்துக்கு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நல்ல கர்மத்தை செய்வீர்கள், வீண் செலவை செய்ய மாட்டீர்கள், கஞ்சனாக மாறி விடுவீர்கள். 2ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவையுள்ள எல்லா பணமும் சேரும், நோய் நொடிகள் குறையும் என்று சொல்லுவேன். இப்பொழுது சில பேர் பயந்து கொண்டே இருக்காங்க, தைரியமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் நல்ல தைரியமான இடத்தில் இருக்குது. விரோதிகள் எல்லாம் குறைவார்கள், சத்ரு சம்ஹாரம் நடக்கும் என்று சொல்லலாம், நோய் நொடிகள் குறையும் என்று சொல்லலாம். ஆனால் கால் ஒடிய நரம்பு இழுக்கும். 6ஆம் பாவத்தில் குரு போகும் பொழுது கால் நரம்பு இழுக்கும். தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும், தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் வெற்றி காண்பீர்கள், பதவி உயர்வு இருக்கும், பேர் புகழ் இருக்கும். நீங்கள் கலைஞராக இருந்தால் விரோதிகள் குறைவார்கள், உங்களுக்கு தேவையில்லை எல்லா பணம் சேரும். பெண்கள் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது, விரோதிகள் குறைவார்கள். ஆனால் அவங்க தன்னுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய டைம் கீப் அப் பண்ணணும், அப்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசேஷம் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் பகவான் சிவனை கும்பிட வேண்டும், பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனை தினமும் கும்பிட வேண்டும், நமசிவாய நமசிவாய ஜபம் செய்ய வேண்டும். தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் வேளக்கிழமை பசு சேவை செய்து கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்கள், நல்ல விசேஷமாக இருக்கும். 7 நாடு சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. சனி பாத சனியாக இருக்குது, பயப்படாதீர்கள். குரு பகவான் கொஞ்ச நாளில் மாறாருங்க, 4லேருந்து 5க்கு வராருங்க. 5ல் வந்தால் வீட்டில் சுபகாரியம் நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தில் குரு பகவானின் பார்வை எங்கே இருக்குது பாருங்கள், 5லேருந்து 9வது பாவத்துக்கு இருக்குது. நல்ல குலதெய்வ வழிபாடுகள், பண வசதி. 11வது பாவத்திற்கு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். சில பேர் இப்போ நினச்சி கொண்டே இருக்காங்க, வியாபாரம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். ஆனால் சனி பகவானால் கொஞ்சம் மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சனி உங்கள் ராசியாதிபதி, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ராசிக்கு அதிபதி, நீங்கள் உங்கள் வீடை கெடுப்பீங்களா? கெடுக்க மாட்டீங்க. அதனால் ராசியாதிபதி தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அதாவது ராசிக்கு 2ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஆனால் அவரும் ராசிக்கு அதிபதி.
அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ அந்த குடும்பத்தை கெடுப்பீர்களா? கெடுக்க மாட்டீர்கள். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் பேர், புகழ், பண வசதி எல்லாமே ஏற்படுத்தும். கலைஞராக இருந்தால் பண வசதி அதிகமாக இருக்கும், ஆனால் வேலையும் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். ஐயோ சோர்ந்துடுங்க, ஓவராக டைம் ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அரசியல்வாதிக்கு பேர், புகழ் எல்லாமே இருக்கும். பழைய பிரச்சனைகள், கேஸு, கோர்ட்டு இருந்தால் அதெல்லாமே இப்போது குறையும் என்று சொல்லலாம். நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, வியாபாரத்தை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு காலில் சில நோய் இருக்கும். வயசு அதிகமாக இருந்தால் மூட்டு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு செல்றவராக இருந்தால் அங்கே ப்ரமோஷன் காத்துன்னு இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது, பதவி உயர்வு இருக்குது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட் வில் கெட் குட் ரிசல்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லலாம். திருமண வயதில் ஆண், பெண் யாராவது வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஜாதகத்தில் அந்தர பிரதேந்திரம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பாலில் கருப்பு எல்லை கலந்து அது சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை பாலில் கருப்பு எள்ளு கலந்துட்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். உளுந்து வடை காக்காவுக்கும் நாய்க்கும் கொடுக்க வேண்டும். இந்த 2 பரிகாரம் செய்தால் மகர ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்டில் இருந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், வீட்டை விட்டு ஓடிலான்னு பார்த்த கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் உங்கள் வாரிசுகள் இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட சண்டை போட்டுன்னு இருந்தாங்க, அந்த சண்டை எல்லாமே குறையும். சில பேர் வீடை மாற்றினீங்க இல்லையா, வீடு மாற்றினது சில பேர் சொல்லியிருப்பாங்க வீடு சரியில்லை அது இதுன்னு. ஆனால் இப்பொழுது அதிலேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி மன நிம்மதியுடன் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிவிட்டது. சில பேர் நாட்டு விட்டு வெளியே போயிட்டீங்க, வீடே வேண்டாம் அப்படின்னு போட்டிங்க. ஆனால் இப்போ நீங்கள் மீண்டும் வீட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகிவிட்டது. சில பேருக்கு வீட்டில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் குத்தி பேசினாங்க, நீங்கள் முட்டாள், எதுக்கும் லாய்க்கு கிடையாது, பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது வருமானம் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி குத்தி பேசினவங்களாம் இவன் தானா, அந்த அளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், புகழ் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வும் பண வசதியும் ஏற்படுற வாய்ப்புகள் உருவாக்கிவிட்டது. நீங்கள் கலைஞராக இருந்தால் இப்பொழுது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வருது. பெண்களுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் குறையும், நிம்மதி இருக்கும். வேலைக்கு செல்றவர்களுக்கு இவ்வளோ நாளாக வேலையே போயிடும் நினைச்சவர்களுக்கெல்லாம் வேலை நிரந்தரமாகிவிடும். அல்லது ஒரு ப்ரமோஷன் ஒரு புது ஆஃபீஸ்கெல்லாம் போகிறதுக்கு மாற்றத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. அதனால் மன சந்தோஷம் இருக்கும். ஸ்டூடெண்ட் எல்லாமே பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ராசியில் சனி இருக்காது, ரொம்ப பயம், தூக்கம் வரலை, படித்தா பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகிடுவோமா அப்படின்னு நினச்சவர்களுக்கெல்லாமே இந்த வருஷம் நல்ல ரிசல்ட் இருக்குது. திருமண வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இப்போது 7 நாடு சனி இருக்குது, திருமணம் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, உங்களுடைய தசா காலங்கள் நல்லா இருந்தால் இந்த காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாகி 2025 கல்யாணம் நடக்குமா. உங்களுக்கு இருக்கின்ற தசா காலம் சரியாக இருந்தால் ஆண் பெண்
யார் கும்பராசிக்காரர் இருந்தாலும் இவர்களுக்கு நல்ல காலம் இருக்குது என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, பரிகாரம் பெண்களாக இருந்தால் இவர்கள் தினமும் விநாயகரை கும்பிட வேண்டும். அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை விநாயகரை கும்பிட வேண்டும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சொல்லலை, செவ்வாய்க்கிழமை விநாயகரை கும்பிட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. 50 வயசுக்கு மேலே யார் யார் இருக்கீங்களோ, யார் யாருக்கு மூட்டு வியாதி இருக்குது, யார் யார் கும்பராசிக்காரர்கள் இருக்கிற தாய்கள் எல்லோருக்கும் சொல்கிறோமா, அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றுங்க. மூட்டு வியாதி குறையும். உங்கள் பெட்ரூமில் வாஸ்து கீஸ்துலாம் அப்புறம் பார்த்துடலாம், ரொம்ப பார்த்துட்டேன். உப்பு இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கில் அல்லது கண்ணாடி பவுலில் கல் உப்பு வைத்து உங்கள் பெட்ரூமில் வச்சிடுங்க. உங்களுக்கு இந்த சனி தாக்கத்தினால் உங்கள் காலில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையும். ஸ்டூடெண்ட்லேருந்து ஆண்களுக்கு, வியாபாரிகளுக்கு பரிகாரம், சனிக்கிழமை கண்டிப்பாக அரச மரத்துக்கு தீபம் ஏற்றுங்க. உளுந்து வடை காக்காக்கு, நாய்க்கு, ஏழைகளுக்கு கொடுங்க. நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாகவும் சுகமும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். மீனம். மீன ராசி நேயர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ராசியாதிபதி கிரகம் குரு பகவான் கொஞ்ச நாளில் 3வது பாவத்துக்கு வருகிறார். 7 நாட்டு சனியும் இருக்கின்றது. சனி பகவான் 12வது பாவத்தில் இருந்து 12வது பாவத்துக்கு அதிபதியாக இருந்து 12இல் இருக்கும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வயசு 22லேருந்து 28 இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. படிக்கிறதுக்கும் போகலாம், வேலைக்கும் போகலாம். ஆனால் சில ஜாதகத்தில் தசா காலங்கள் சரியில்லை என்றால் வீட்டில் விவாதம் நடந்து, முட்டாள் உன்னால் சம்பாதிக்க முடியாது என்று சில கடுமையான வார்த்தைகள் கேட்டு அது உங்களை குத்துற மாதிரி இருந்து அதனால் வீட்டை விட்டு வெளியே செல்கிற காலம் என்று சொல்லலாம். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்வேன். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது மனிதன் சிந்தனை செய்கிறது ஆரம்பிப்பான். அந்த சிந்தனை உங்களை பெரிய மனிதனாக மாற்றிவிடும். இந்த நேரம் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எல்லாரும் நம்மளை முட்டாள் அப்படின்றாங்களே. இந்த மாதிரி பேசினால்தான் உங்களுடைய மூளையில் இருக்கின்ற உங்களுடைய சக்தி, நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று அதெல்லாம் வெளியே வந்து நீங்கள் சிந்தனை செய்கிறது ஆரம்பிப்பீர்கள். அந்த சிந்தனையினால் சில நேரங்களில் மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை சில வருஷத்தில் கொடுத்து நீங்கள் பெரிய ஆளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீர்கள்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் பண வசதி கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரம் உங்களுடைய நண்பருடன் விவாதம் இருக்கலாம். சில நேரம் உங்களுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்கள் டைமோட டைம் வேலையே செய்ய மாட்டார்கள், அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்றீர்கள் என்று சொல்லும் பொழுது காதை மூடிவிடுங்கள். என்னது சார் காதை மூடிவிடும்? அதாவது உங்கள் பற்றி சில பேர் சில கதையை சொல்லுவாங்க, அதை கேட்டு கோபம் செய்யக்கூடாது. பரவாயில்ல, இந்த காதிலேருந்து கேட்டு இந்த காதிலேருந்து வெளியே விட்டுடணும், அல்லது வீணாக விவாதம் ஏற்படுத்தும். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்கள் பற்றி சில பேர் சில மாதிரியெல்லாம் பேசுவாங்க. பாஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவர் சும்மாவே உட்காந்துருக்காரு, பரவாயில்ல சொல்லட்டும், அவராக உங்களை சொன்னால் தான் நீங்கள் அதுபடி ஆக்ஷன் எடுக்கணும், தவிர வீணாக போய் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். பெண்களுக்கு நல்ல காலமாக, ஆனால் வேலைக்கு செல்லும் பொழுது காசிப்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. காசிப்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா பிரச்சனை வரும். ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நல்ல காலம், ஆனால் விளையாடுறதுக்கு போகும் பொழுது காலெல்லாம் கவனிக்கணும். வீணாக கிரிக்கெட் விளையாடும் பொழுது ஹெல்மெட் இல்லாமல்லாம் விளையாடக்கூடாது. ஏன்னா கொஞ்ச நாளில் சனி செவ்வாயெல்லாம் சேரும். அதெல்லாமே
அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். பாருங்க, 3ல் குரு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நான் இதில் வாஸ்து பரிகாரம் சொல்கிறேன். வீட்டில் டெட் எலக்ட்ரானிக் வாங்கக்கூடாது. வீட்டுக்கு மத்திய பகுதியில் தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடாது. தண்ணி வரலன்னா வீட்டுக்கு கிழக்கு மத்தியமோ தென்கிழக்கிலோ போரிங் போடக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் பாவத்துக்கு அதிபதி சரி இல்லை என்றால் தினமும் விநாயகரை கும்பிட வேண்டும். வீட்டுக்கு வெளியே நாய்க்கு ஸ்வீட் போடுங்க, பிஸ்கெட் கொடுங்க. தினமும் பசுக்கு வெல்லமோ அல்லது அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ கொடுத்துட்டு வாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர், நவகிரக கோவில் அல்லது சனி பகவான் கோவில் அல்லது அரச மரத்துக்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் மீன ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். அதுக்காக நாங்கள் எல்லோரும் வசந்த் டீமுடைய பூரா டீமும் நானும் தெய்வ பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.